ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைப்பூவை இந்த மாதிரி கட் பண்ணி சுத்தம் பண்ணி கழனி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். கடலைப்பருப்பையும் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கழனி தண்ணியில் போட்ட வாழைப்பூவை அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ஒரு கொதி வர வரைக்கும் வேக வைக்கணும். நல்ல ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கலாம். கழனி தண்ணியில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வச்ச கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 4 வரமிளகாய், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். இது கூட ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். வேக வச்ச வாழைப்பூவும் இது கூட சேர்த்துக்கலாம். வாழைப்பூவை போட்டு நல்லா 1-2 பதத்துக்கு கட்டி பதமாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் எடுத்து வச்சாச்சு. இது கூடவே பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட வேக வச்ச வாழைப்பூ, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை மல்லி இலைலாம் போட்டால் ரொம்பவே வாசமாக இருக்கும். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது கிறிஸ்பியாக இருக்கும். எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் ஆகும்படி நல்லா கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு சின்ன சின்ன பாலாக கையில் எடுத்து உருட்டிக்கலாம். நல்லா ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி இந்த ஷேப்பில் உருண்டை மாதிரி உருட்டி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், சூப்பராக வாழைப்பூ வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பிளேட்டில் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே ரெடி பண்ணி வச்ச வாழைப்பூ வடை மாவை இதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அந்த வாழைப்பூ வடை. இதுக்கு தேங்காய் சட்னி, பருப்பு பொடி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், வீட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்பவே சூப்பராகவும் மொறுமொன்னு ரெடி ஆயிடுச்சு வாழைப்பூ வடை. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோ சுவையான சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.